மற்ற மதத்தவர்களை பார்த்து நம்மாழ்வார் பேசுகிறார். இவ்வளவு வர நான் பிரதிபாதித்த பரத்துவத்தை, இவ்வளவு நேரம் நான் சொன்ன அந்த ஸ்ரீமன் நாராயண பரத்துவத்தை நீங்கள் ஆச்சரியமாக நினைத்திருக்கிறவர்கள். நீங்கள் யார் யார் சிவனை கடவுள்னு கும்பிடுறீங்க, பிரம்மாவை கடவுள் கும்பிடுறீங்க, இந்திரனை கடவுள் கும்பிடுறீங்க, இப்படி யார் யாரெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த நீங்கள் கும்பிட்டு கொண்டிருக்கூடிய அந்த கடவுள்கள் மேலெழுத்தை கொண்டு அவர்கள் வெம்பெருமானை பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அந்த அவருடைய பிரார்த்தனை கொண்டு விசுவாசியுங்கள். ஏன் சொல்ல வச்சு நீங்கள் விசுவாசிக்க வேண்டாம். நீங்கள் கும்பிட தெய்வங்கள் என்ன வார்த்தை சொல்லியிருக்குது என்பதை கொண்டு நீங்கள் விசுவாசமாக எடுத்தால் போதும். நீங்கள் வணங்கிட்டு இருக்கக்கூடிய பிரம்மா என்ன சொன்னார் அதை கடைப்பிடிங்க. நீங்கள் வணங்கிட்டு ருத்ரன் என்ன சொன்னார் அதை கடைப்பிடிச்சாலே போதும் அப்படிங்கிறார். இப்போ நம்முடைய பகவத்கீதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன பகவத்கீதை தெரிஞ்சுதான் பெருசாக தெரிஞ்சுதான் 2-3 கட்டங்களில் ஒரு பிரம்மாவுடைய வாக்குமூலம் போட்டிருப்போம், ஒரு இடத்துல ருத்ரனுடைய வாக்குமூலம் போட்டிருப்போம். அப்படியே அது பாகவதத்தில் எந்த இடத்துல வரும்னு சொல்லி அந்த அத்தியாயம் அந்த வசனம் என்னோட போட்டிருப்போம். ஏன்னா அந்த வார்த்தையெல்லாம் வாத பிரதிவாதங்களுக்கு கேள்விக்கு உட்பட்டது. அந்த வார்த்தையை பார்த்த உடனே பாகத்தில் இருக்கா எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. அந்த கேள்வி வரக்கூடாதுன்னு சொல்லியே ஸ்ரீமத் பாகவதம் இத்தனாவது ஸ்கந்தம், இத்தனாவது அத்தியாயம், இத்தனாவது வசனம்னு அதில் ஆகாரம் கொடுத்துருப்போம். அதில் பிரம்மாசுருடைய வார்த்தை அந்த சின்ன புஸ்தகத்தில் பெரிய எழுத்துக்கள் இருக்கும். சின்ன புஸ்தகத்தில் பெரிய எழுத்தில் உள்ள கருப்பு எழுத்து பெரிய எழுத்தில் உள்ள வாசியாலே போதும் நிறைய வார்த்தைகள் வெளியே வந்துடும். அதில் பிரம்மான்னு சொல்கிறாரு, நான் ருத்ரர், யமன், இந்திரன், வர்ணன் இவரெல்லாம் எம்பெருமானுடைய ஸ்ரீமன் நாராயணன் இட்ட பணிகளை செய்யக்கூடிய வேலைக்காரர்கள். பிரம்மா வாக்குமூலம் அவருடைய எம்பெருமானுடைய சங்கல்பத்தை மீறி ஒருபோதும் எங்களால் நினைக்கவோ பேசவோ செய்யவோ நாங்கள் மாட்டோம் அப்படின்னு இவர் சொல்கிறார். அதே மாதிரி ருத்ரர் அவர் இன்னொரு இடத்துல சொல்கிறார், நானோ பிரம்மாவோ இந்திரனோ யாரோ ஸ்ரீமன் நாராயணன் என்ன கட்டளைகள் கிட்டிருக்கிறாரோ அந்த கட்டளைகளை தான் நாங்கள் நிறைவேற்றுவோம், அவருடைய கட்டளையை அனுசரித்தான் நாங்கள் நடப்போம்.